ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். ஒரு காலத்தில் பெரிய பணக்கார வியாதிகளாக கருதப்பட்ட சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இன்றைக்கி பல்வேறு தரப்பட்ட மக்களையும் தாக்குது அப்படிங்கிறதுனா அதில் ஆச்சரியப்படுவதற்கு வேறு ஒன்றும் கிடையாது. இது தாக்குது அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம அதுக்கு ஆட்படுத்தி கொண்டோம் அல்லது உட்படுத்தி கொண்டோம் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு டேர்ம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆய்வறிக்கையில் ஒரு நடைப்பயணம் ஒருங்கிணைப்பு குழு, அதாவது பீட்டுங்கிற ஒரு நடைப்பயணம் ஒருங்கிணைப்பு குழு 2024ஆம் ஆண்டு மட்டும் அமீரகத்தில், ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏறத்தாழ 24,000 குழந்தைகளுக்கு இந்த டைப் 1 டயபிட்டிஸ் காணப்படுது அப்படிங்கிற ஒரு கண்டறியப்பட்டுருச்சுங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லிட்டு வராங்க. பொதுவாக நம்ம இந்த சர்க்கரை வியாதிகள் நம்ம முன் சொன்ன மாதிரி பணக்கார வியாதிகள் இந்த மாதிரியான கருதப்பட்டாலும் நம்ம அதுக்காக உட்படுத்தி கொண்டாலும் இது வயதாக வந்தவர்களையும் சரி, இல்லை குழந்தைகளையும் தாக்குது. சரிங்களா? இதற்கு காரணம் என்ன, இது எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு பகுதியாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு எலாபரேட்டிவான இதான வருது. கூடுமான வரைக்கும் மருத்துவ சொற்களை நான் தமிழ் படுத்தி சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இதை முழுமையாக புரிந்து கொண்டால்தான் அடுத்து உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நுனிப்புள் மேய்து இதில் சரியாக இருக்காது. அதனால் வீடியோவோட இறுதி வரைக்கும் நீங்கள் பார்க்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் சொன்னது மாதிரி இந்த சர்க்கரை வியாதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினாலேயோ அல்லது இன்சுலினோட குறைபாட்டினாலேயோ இது வரும். இது 2 வகைகளாக பிரிக்கப்படுது. ஒன்று டைப் 1 டயாபிட்டிஸ், டைப் 2 டயாபிட்டிஸ் அப்படிங்கிறது சொல்கிறது. பொதுவாக டைப் 1 என்பது குழந்தைகள்லேயும் அல்லது கொஞ்சம் இளம் பருவத்தினர்கள், டோடுலர் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லக்கூடிய 3லேருந்து 5 வயது 7 வயது குழந்தைகளை சடனாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சர்க்கரை வியாதி. சரிங்களா? டைப் 2ங்கிறது ஏறத்தாழ ஒரு டீனேஜ் வரைக்கும் நன்றாக இருந்திருப்பாங்க, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களால இந்த இன்சுலின் சுரப்பு சுரக்காமல் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதிக்கு உட்பட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதனால தான் இது நம்ம பாதிக்கப்படுது. இந்த சர்க்கரை வியாதி எப்படி வருதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். நமது ஜீரண மண்டலத்தில் வாயில் அசைவோடப்பட்ட மேஸ்டிகேஷன் பண்ணப்பட்ட உணவுப் பொருளானது உணவு குழல் வழியாக இறங்கும் பொழுது அதில் இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைக்கப்பட்டு, அதாவது சிதைக்கப்பட்டு, அதிலிருந்து சிறுகுடல் வழியாக இலியம், ஜெஜினம், டியோடினம் வழியாக பயணம் பண்ணி வரும் பொழுது பித்த நீர் அதில் கலந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணி மேலும் செரிக்க வைக்கும். இது ஒரு பக்கம் நடந்தாலும் அடுத்த மறுபக்கமாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணையம் அதில் இருக்கும். இந்த கணையத்தில் உள்ள பீட்டா செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபா பீட்டா காமா செல் மாதிரி இதில் அவங்க குறிப்பிட செயலில் கேட்டிங்கன்னா பீட்டா செல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவிற்கு தகுந்த மாதிரி இது என்னென்னு கேட்டிங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் மாதிரி அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தாங்க படித்து சொல்கிறது, நீங்கள் பட்டினியாக இருந்தாலும் சர்க்கரை வியாதி வரும். சரிங்களா? ஆமாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா அது அதில் எவ்வளோ இது சுரக்கப்படுதோ அது இரத்த ஓட்டத்தில் கலக்கப்பட்டு நேரடியாக பைல் மூலமாக அது இதாகாது. கணைய நீரில் வரும். ஆனாலும் கணைய நீர் மூலமாக வரும் பொழுது ரத்தத்தில் அதில் டக்கில் மிக்ஸ் ஆகிறனால
அதில் இரத்தத்தில் உள்ள சுகர் வந்து எங்கெங்கெல்லாம் போய் பயணம் பண்ணுதோ அங்கெல்லாம் இது வந்து உடல் தசைகளுக்கு வந்து போய் சில முக்கியமான மெட்டபாலிச பணிகளை பண்ணுது. அப்படி என்ன பணியை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கார்போஹைட்ரேட், சுகர், சர்க்கரை இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பணியை வந்து இது வந்து பண்ணுது. சரிங்களா? அந்த அளவுக்கு இது வந்து பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் செல் கட்டுமான அமைப்புகளையும் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். டயர்டாகாமல் வேலை செய்யக்கூடியது, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது. சர்க்கரை வியாதிக்கான அறிகுறிகளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யோசித்து பார்த்துக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்து நான் சிம்டம்ஸுங்கிறதுல வரும்பொழுது அதில் தான் வருவேன். சரிங்களா? இப்படி வரக்கூடிய இன்சுலின் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா பீட்டா செல்களால் சுரக்கப்படும் பொழுது வந்து ஏதேனும் வயது முதிர்வினாலேயோ அல்லது வந்து நோய் தாக்கத்தினாலேயோ ஒரு மிடில் ஏஜில் பாதிக்கப்படும் பொழுது அல்லது சுரக்கப்படுமுடைய அளவு வந்து குறையும் பொழுது நிறைய மல்லு கட்டி சாப்பிடும். என்னென்ன சாப்பிடுவாங்கிறது அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இங்கே போயிட்டு அதை கொஞ்சம் சாப்பிடுவான். இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது மிகினும் குறையினும் நோய் உண்டாக்குன்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லிட்டார். நிறையா ஜீரணமாகாத உணவுகளை வந்து இஷ்டமேத்துக்கு வந்து அள்ளி அடிக்கிறது. ஆமாம், இப்போ முன் உண்ட உணவு செரிக்காமலேயே பின் உண்ட உணவுகளை வந்து செரிக்க வைக்கிறது, உணவுகளை வந்து எடுத்துக்கிறது. இதனாலே வந்து அவங்களுக்கு வந்து மேலும் 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 வந்து இது சேர்றதுனால வந்து அந்த இன்சுலினோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வந்து வருது. இதெல்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜில் வர்றதுனாலையும் சரி, உணவு பழக்கத்தில் வர்றதுனாலும் சரி, நம்ம ஓரளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உணவு கண்ட்ரோல், இதனால் வந்து நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்து குணமாக்கிடலாம். ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து சர்க்கரை வியாதியை பற்றி தெரியாத நபர்கள் வந்து விரல் விட்டு எண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஆமாம். ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹை ரிஸ்க் சாப்டரான டைப் 1 டயபிட்டிஸ். இன்றைக்கி வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து 24,000 குழந்தைகளை வந்து 2024 கண்டறிஞ்சிரும்னு சொல்லி 2025 சொல்கிறாங்க. 24 கண்டறிஞ்சது, 25 சொல்கிறாங்க. 25 கண்டறிஞ்சது ப்ளஸ் 24 இதுவும் சேர்ந்து 26 சொல்லுவாங்க. 24,000 குழந்தைகள்ங்கிறது ஒரு பெரிய அளவு போலுங்க. அது சாதாரணமாக நம்ம புறந்தள்ளி விட முடியாது. இந்த குழந்தைகளுக்கு எப்படி இந்த டைப் 1 டயபிட்டிஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆட்டோ இம்யூனிட்டி சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் மருத்துவம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நவீன மருத்துவம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கான முழுமையான காரணம் கண்டறியப்படலைங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அடுத்து வந்து சிலது என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிற வந்து ஒரு டிசார்டர்னாலையும் இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்கள் வந்து முற்றிலும் டேமேஜ் ஆகிடுது. அந்த சுரக்கக்கூடிய செல்களை வந்து ஏதோ ஒரு ஆன்டிபாடிஸ் மாதிரி நினச்சி கொண்டு அதுக்கான ஆன்டிஜென்ஸை வந்து சுரக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செல்கள் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து சில நேரம் வந்து என்டிரோ வைரஸ், குடலை தாக்கக்கூடிய சில வைரஸ்களால் கூட நடந்திருக்கலாம், அல்லது சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் கூட இது வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வர்றாங்க. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நமது எதிர்ப்பு சக்தியே நம்மளுக்கு எதிராக வேலை செய்கிறது தாங்க இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருங்கிறது. இதை வந்து இதனால் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அவங்களுக்கு வந்து பாதிப்பாகி இந்த மாதிரி வரனால வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அறிகுறி வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அதுலேயும் வந்து பார்க்கும் பொழுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு சில காரணிகளையும் சொல்லுகிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டருங்கிறது நம்ம உணவை மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து இந்த சிசேரியனால் பிறக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்லலைங்க, நம்மளுடைய ஆய்வறிக்கைகளே அதான் குறிப்பிடுது. அதே நேரத்தில் வந்து 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த இது வந்து தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் வந்து கொண்டு வராங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக். இந்த ஜெனட்டிக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில பாரம்பரியமான இதுகளில் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு சில வகைப்பாடு வந்து 6% சொல்கிறாங்க, சில நேரம் வந்து 30% வரைக்கும் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பெற்றோர்கள் மூலமாக, தாய் தகப்பன் மூலமாக அந்த ஜீன் கடத்தப்பட்டு இதை வந்து உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து வரும்பொழுது HLA2 அப்படிங்கிற ஒரு ஜீன் தான் இதை வந்து உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டறியப்பட்டு தகவல்களில் வந்து இணையதளங்களையும் சரி மருத்துவத்திலையும் வந்து இது வந்து நம்பப்படுது. ஆனால் இதற்கு எல்லாமே ஒரு முத்தாய்ப்பாக அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், இதுக்கான அந்த டைப் 1 டயாபிட்டிஸ்க்கு வந்து இதுவரைக்கும் முழுமையான காரணங்கள் வந்து கண்டறியப்படவில்லை. சரி சார், என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சர்க்கரை வியாதிக்கு உள்ள என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் வந்து இருக்கும். பர்டிகுலராக இது வந்து குழந்தைகளுக்கு இருக்கிறனால அவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடியது வந்து கிடையாது. ஆனால் நம்ம தான் அவங்கள வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். அதிகமாக யூரினேஷன் போகிறானா கண்டிப்பாக போவார்கள். சரிங்களா? உடல் எடை குறையும், டயர்டாகி உட்கார்ந்திருப்பார்கள். அதே நேரம் வந்து அதிக நாவறட்சி வந்து எடுக்கும். இதில் வந்து ஹங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பசியை அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நோய் முந்தைய நிலையிலையும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நானும் அந்த மாதிரியான குழந்தைகளையும் சில இதுகளை பார்த்துருக்கேன். நிறைய சாப்பிடும் மாதிரி ஒரு இது இருக்கும். அது வந்து அந்த இன்சுலினோட இம்ப்ராப்பரான சுரக்கிறதுனாலையா அப்படிங்கிறது இது வரைக்கும் அது வந்து அந்த அறிகுறியும் அதில் காணப்படும், புறந்தள்ளி விட முடியாது. அதே நேரத்தில் வந்து இந்த காயங்கள் ரணங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காணப்படும். ஆமாம், ஆனால் அது வந்து லேட்டாகத்தான் இது பண்ணும். தோள்களில் சில பாதிப்புகள் வந்து காணப்படும். தோள்களில் புண்ணு, வறட்சி, வெடிப்பு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்கிறனாலையும் கூட இது வந்து உருவாவதற்கு அறிகுறிகளாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது மாதிரி தாங்க, பாலியூரியா இருக்கும், பாலிடிப்சியா இருக்கும், அதிகப்படியான டயர்ட்னஸ் இருக்கும், ஹங்கர் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து சில தோள்கள்லேயும் சில மாற்றங்கள், பிளட் விசன் இருக்கும். குழந்தைகளுக்கே அது வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து ஒரு 7 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைகள்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 3 வயசு குழந்தைக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணி அந்த டயாபெட்டிக் இதை வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் மூலமாக அதை நமக்கு மானிட்டர் ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சோம்னா இது ஆகிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு லெவல் வச்சு பார்க்கும் பொழுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலினோட அதாவது சர்க்கரையோட அளவு வந்து இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனத்தோட ஒரு ஆய்வறிக்கையின்படி 120 அளவுக்கு மேலே போயிருச்சுனாலே ஒரு சர்க்கரைங்கிறதுக்கான ஒரு இதுகளை வந்து சொல்கிறாங்க. அதிலே சிலவங்க அந்த சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. உலக சுகாதார நிறுவனங்கள் என்ன பண்ணுது, அதே நேரம் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் என்னென்ன அறிக்கைகள் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிறணும் ஒழிய இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் சோசியல் மீடியாவில் சொல்லுவதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கு தான் அருகிலுள்ள உங்களுடைய குடும்ப மருத்துவர்களை நீங்கள் அணுகினாலே இது பண்ணி கொடுக்கலாம். பொதுவாக வந்து அமீரகத்தில் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்காங்க மருத்துவ கட்டமைப்புகள். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். சரி, இதற்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து தீர்வுகள் நம்ம பார்க்கும் பொழுது இன்சுலின் வந்து பம்ப் பண்ணிக்கிறது தான் இதற்கான தற்காலிக தீர்வாக இருக்குது ஒழிய மற்றபடி வேறு எதுவும் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. ஏன்னா மாத்திரையில் முழுங்குவதும் சரி, அவங்களுக்கு வந்து இன்னும் இன்சுலினை மாத்திரையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சிகளும் சரி அந்த அளவுக்கு இல்லை. அதே நேரம் வந்து டெர்மல் பேஜஸாகவும் இப்போ இன்சுலின் வந்து இதாகிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து ஹை காஸ்ட்டு, அதிகப்படியான பணத்தை செலுத்தி தான் நம்ம வந்து இது பண்ணி வர்றதுனால வந்து இது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதே நேரம் வந்து இன்சுலின் போட்டுக்கொள்வதும் தினசரி போட்டுக்கொள்வது வந்து ஒரு முதியவர்களோ ஒரு நடுத்தர வயதினருக்கோ ஒரு சிரமம் இருக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் பார்ப்பவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே
கொஞ்சம் கண்காணிப்புலேயே வளையத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து எந்த இதுக்கும் வரும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. பட் யூ ஹாவ் டு மானிட்டர் யுவர் செல்ஃப். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆமாம், அதிகமான இந்த மாதிரியான உணவுகள், சில உணவுகள்லாம் சார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளைசிமிக்கை தூண்டக்கூடியது. அதே மாதிரி என்ட்ரோ வைரஸ் பாதிப்பு இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து உடனடியாக அதற்கான ரெமெடிகளை நீங்கள் வந்து தேடிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இதுகெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாவிச்சு கொண்டு வந்துக்கிறணும். ஆமாம், இது அதிகமாக வந்து இந்த மாதிரியான பாதிப்பு வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு இது. பட் நம்ம வந்து இந்த நோயை வந்து நம்ம வந்து யாருக்கும் வரும் வராதுன்னா நம்ம சொல்லிட முடியாது. அதனால் உங்களுடைய பக்கத்தில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள்ட்ட நீங்கள் இது பண்ணாலே அவங்க வந்து சில விளக்கங்கள் வந்து கொடுப்பார்கள். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஒரு அவுட்லைன் விளக்கம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஆமாம், ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கோர்ஸாக ஒரு சில அப்படைசரை உருவாக்குற சில ஜூஸஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரம்பகால விதைப்பு தானே ஒழிய ஒரு இறுதியானது கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து இது வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் வந்து புறந்தள்ளிடாமல் உங்களுடைய குழந்தைகளையும் சரி முதியோர்களையும் சரி கண்காணிப்புகளை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து ஒரு பயப்படத்தக்க வியாதி வந்து கிடையாது. அதே நேரம் வந்து சில மூடப்பழக்கமான மருத்துவர் அல்லாதது, இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வர்றது, இது எல்லாத்தையும் தயவு செய்து தூக்கி ஓரம் கட்டிருங்க. சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது பக்கத்தில் உள்ள உங்கள் குடும்ப மருத்துவர்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆமாம், எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி. மேலை நாடுகளில் அதிகமான ஒரு கட்டமைப்பு இருக்குது, நமது இந்திய நாடுகள்லேயும் கட்டமைப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற மருத்துவரை நீங்கள் அணுகுனால அதற்கான ஒரு இதெல்லாம் பொதுவாக வந்து இது பயப்படுவதற்காகவோ ஒரு அச்சுறுத்தல் கொடுப்பதற்காகவோ இல்லை. இன்றைக்கி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்தது நாளைக்கு நம்ம நாட்டிலையும் நடக்காதுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ இல்லை உத்தரவாதமோ யாரும் கொடுக்க இயலாது. பட்டு நம்ம வந்து பழக்கம் வந்து என்ன, வருமுன் காப்பது தான் சிறந்தது இல்லை, சால சிறந்தது. சரிங்களா? வந்த பெண்ணு வந்து அவதிப்பட்டு கொண்டு இன்சுலினை போட்டுக்கொண்டு இது பண்ணுற காட்டிலும் அதை வந்து கொஞ்சம் வருமுன் தடுப்பதற்கு என்ன ஃபேக்டர், ஜெனட்டிக் ஃபேக்டரா, என்விரான்மெண்டல் ஃபேக்டரா, ஆட்டோ இம்யூன் டிசார்டரா என்னங்கிறத கொஞ்சம் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் டயக்னோசிஸ் பண்ணிட்டோம்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் மருத்துவ பாதைகளை கட்டமைப்பு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். வழக்கம் போல் இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், கொஞ்சம் பாருங்கள். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.